ஹலோ ஹாய் மக்களே, நான் உங்கள் அருண் ஷெஃப். 2 வருஷம் கழிச்சு மலேசியாவிலேருந்து நான் இந்தியா வந்துட்டேன். 2 வருஷம் ஆகலையா? ஓகேலா, அப்படிதான் ஃபன் பண்ணுவாங்க. 2 வருஷம் கழிச்சு நான் இந்தியா வந்துட்டேன். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. 1 வருஷம் கூட ஆகல. 1 வருஷம் கூட ஆகல. அதாம 1 வருஷம் ஆகல, 1 வருஷம் ஆச்சு. ஓகேங்க, என் முதலாளி கூட கலாய்ச்சிட்டு இருக்காரு. ஓகே, அது அப்பாற்பட்ட விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த எமிகிரேஷன் எல்லாம் போகும்போது கரெக்டா எடுத்துட்டு போங்க. இந்த பாஸ்போர்ட், ஆதார் கார்டு. வந்து நான் சொந்த வெளிநாட்டுல இருக்கிறவன் செக் பண்ணி உடனே போ அப்படின்ட்டான். நான் சொந்த நாட்டுல வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் உட்கார வச்சிட்டாங்க. கேட்டா எங்க அப்பா பேர்ல 2 ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு, அது ஏன் தப்பா, போட்டவன் தப்பா, அவன் தப்பு தானே. அப்ப நான் எப்படி தெரியும்? ஸோ இதெல்லாம் வந்து நல்லா தெளிவா எடுத்துருப்பாங்க. ரெண்டாவது, ஆதார் கார்டுல இருக்க மாதிரி போயிடுங்க. ஆதார் கார்டுல காது குத்தி இருக்கு, இதுல ஏன் காது எடுத்து இருக்கு, துத்து இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு வர ஒரு அரை மணி நேரம் உட்கார வச்சாங்க. ஸோ யாராவது அப்ராட்லாம் போறீங்க அப்படின்னா கொஞ்சம் தெளிவா போங்க. பாவம், அதை போய் எமிகிரேஷன்ல உட்காரும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. எனக்கு வந்து ஒரு 10 வியூஸ் கிடைச்சாலும் ஓகே தான், ஹாப்பி தான். ரெண்டாவது பாருங்க, நம்ம வந்து 2 வருஷம் மலேசியாவில் ஒர்க் பண்ணிட்டு 1.25 வருஷம் மலேசியாவில் வேலை பார்த்துட்டு வந்தாங்க. வந்துட்டு அங்க பாத்தீங்கன்னா டிரைவிங் எவ்வளவு அழகா இருக்கு. இங்க பார்த்தா வண்டி ஓட்ட போகும்போது கீழே போயிருக்கு. டீ கடைக்கு போகணும்னு சொல்லி ஓகேலாம் போலாம். ஓகே ஓகே, அங்க வந்து டிரைவிங் எவ்வளவு அழகா இருக்கு. இங்க பார்த்தா பயமா இருக்கு. இப்படி குறுக்கா போறாங்க, சர்ரு புருன்னு போறாங்க. அவ்வளவு நம்ம ஊருக்காரன் தான், நம்ம இங்க வந்தாலே பயமா இருக்கு. நீங்க கீழே போயிடுங்க. அங்க பாரு, ஐயோ கடவுளே, என்னத்துக்கு இப்படி பண்றாங்க? ரொம்ப டிரைவிங்கா பார்த்து அவங்கவுங்க பார்த்து சேஃப்டியா இருங்க. ரொம்ப பி கேர்ஃபுல்லா ஓட்டுங்க. நீங்க ஒருத்தவங்க முன்னாடி காப்பாத்துறீங்களா, பின்னுக்கு வந்து உங்களை ஒருத்தன் குத்திடுவான். ஓகேங்களா? ஆமா, ரொம்ப பி கேர்ஃபுல்லா இருங்க. ஓகேவா? ஸோ நான் எங்கள் வீட்டுக்கு நான் இன்னும் வர்றதை சூழலை சர்ப்ரைஸாக போயிட்டு எங்கள் அம்மாவை பார்க்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே சர்ப்ரைஸ் உடச்சி விட்டாங்க. ஃபோன் அடிச்சு என் தம்பிக்கு என் தங்கச்சிக்கிட்டலாம் வந்து சொல்லிட்டாங்க, வந்துட்டான் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு பண்ணிப்போம். திஸ் இஸ் மை போஸ், ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். நம்ம வந்து 1.5 நாள் ஆகுது பல் வலிக்கு குளிச்சு. ஸோ எல்லாமே ஃப்ரெஷ் ஆகணும். போயிட்டு டீ குடிக்கல, இன்னும் எதுவுமே பண்ணலை. ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு அந்த எமிகிரேஷன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வெளியானேன். வீட்டுக்கு போயிட்டு அடுத்த கட்ட வேலையை பார்ப்போம். பாய்.